ஆசிரியர்கள் தடைதாண்டல் பரீட்சையின் இத வடிவம் 12 சுகாதாரமும் போஷணையும் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் இன்றைக்கு குழு செயற்திட்டமாக அடை தயாரித்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடை தயாரித்தல் பணிக்காக நாங்கள் இப்போ முருக்கமில கேரட் மற்றும் ஏனிய மரக்கறிகளை வெட்டி நாங்கள் இந்த அடை மாவை குழைச்சி நாங்கள் இனி அடை செய்ய போகிறோம். இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர்களையும் அந்த செயற்பாடுகளையும் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நாங்கள் இப்போ அடை தயாரித்து அடையை நாங்கள் அடுப்பில் அடையை சுட்டு எடுத்துருக்கிறோம். இப்போ சுட்டு அடை நல்ல வடிவாக இருக்குது, பொன்னிறத்தில் வந்திருக்குது அடை. இப்போ அடை விநியோகத்துக்காக தயாராக இருக்குது. இப்போ அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கொண்டு மிஸ் ஆக்கள் பார்க்க போயினோம். இப்போ சுட்டு அடையை டீச்சராக்கள் சுட்டு அடையை மிஸ் ஆக்கள் குடிக்கணும். மிஸ் ஆக்கள் சுப பார்த்து அடையின் சுசி தொடர்பாக சொல்ல போயினோம். மிஸ் எப்படி இருக்கு அடை? சூப்பரா இருக்கு. முட்டை பொரியல் மாதிரி இருக்கு. நல்ல அழகாக பொங்கி வந்திருக்கு. உண்மையிலே இந்த விஷயம் கூட நாங்கள் வீட்டிலேயும் செய்யக்கூடியதாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குதா? நல்ல டேஸ்ட். 40 நாள் ஸ்கூல் லீவுக்குள்ள செய்து விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஆசிரியர் தடைதாண்டல் பரீட்சையின் இத வடிவம் 12 குழு செயற்திட்டமாக பயத்தம் லட்டு தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆசிரியர்கள் பயத்தம் மாவோட நெய் வெறும் மற்றும் பல பதார்த்தங்களை கலந்து பயத்தம் லட்டுக்கான ஆரம்ப பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கிறத நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு ஆசிரியர்கள் பயத்தம் லட்டை செய்து எல்லாருக்கும் பரிமாறுவார்கள். நன்றி. பயத்தம் லட்டு தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தொடர்பாக முதல் பார்த்துருக்கிறோம். இப்போ ஆசிரியர்கள் பயத்தம் லட்டை உருட்டி வைக்கிறார்கள். சின்ன சின்ன லட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது, தகதகண்டு இருக்குது லட்டுகள். இப்போ இந்த லட்டுகளை சுவைச்சு பார்க்க வேணும். அதுக்காக எங்களோட மிஸ்ஸாக்கள் வந்திருக்கணும். மிஸ்ஸாக்கள்கிட்ட லட்டுகளை கொடுக்க போயினோம். மிஸ்ஸாக்கள் லட்டுகளை சுவைச்சு பார்த்து லட்டுன்ற சுவை தொடர்பாக சொல்ல போயினோம். மிஸ் லட்டு எப்படி இருக்கு மிஸ்? எப்படி இருக்கு மிஸ் லட்டு? சத்துள்ளதாகவும் மிகுந்த சுவையுள்ளதாகவும். நன்றி மிஸ், நன்றி. லட்டு தயாரித்த குரூப் லட்டை தயாரித்து முடிச்சிருக்கணும். இனி எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு இந்த லட்டு கிடைக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இத வடிவம் 12 சுகாதாரமும் போஷணையும் என்ற இதில் குரூப் ப்ரொஜெக்டாக எங்களோட ஆண்கள் அணி பழக்கலவை தயாரிக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பழக்கலவை தயாரிக்கிறதுக்காக பப்பாசி பழம், அன்னாசி, வாழைப்பழம் போன்றவற்றை பயன்படுத்தி பழக்கலவை தயாரித்து கொண்டிருக்கிறோம். பழக்கலவை தயாரித்தல் பணி நடந்து கொண்டிருக்குது. இன்னும் வெகு விரைவில் இந்த குரூப் பழக்கலவையை செய்து முடிச்சிருவினோம். அதுக்கு பிறகு மிஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்க வருவார். அந்த நேரம் இவை எப்படி பழக்கலவை செய்கிறன்ற ரெசிப்பியை சொல்லுவினோம். முற்றுமுழுதாக ஆண்களை கொண்ட அணி இது. மிகவும் நேர்த்தியாகவும் துப்புரவாகவும் பழக்கலவை தயாரிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. வடிவம் 12 சுகாதாரமும் போஷாக்கும் என்ற இதில் நாங்கள் செயல் திட்டம் ஒன்றுக்காக பழக்கலவை ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த பழக்கலவையை எப்படி தயாரிக்கிறது என்ற தொடர்பாக எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். இத வடிவம் 12க்காக நாங்கள் பழக்கலவை என்ற ஒரு போசாக்கு மிக்க உணவு ஒன்றை தயார் செய்திருக்கோம். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பழங்கள் எடுக்கலாம். அதில் பப்பாசி பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், மற்றது பேரிச்சம்பழம் எடுத்திருக்கோம். அதை விட தேவையான பொருட்கள் பார்க்கக்குள்ள உப்பும், தேசிக்காயும், மற்றது டின்பாலும் வேணும்.
இதை நாங்கள் செய்முறை பார்த்தோம்னு சொன்னால் பழங்களை வந்து மிகவும் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ளணும். அதில் இந்த வாழைப்பழத்தை வெட்டக்குள்ள கொஞ்சம் கவனிக்கணும்னு சொன்னால் வாழைப்பழம் வந்து நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் வெட்டின கையோடு வந்து நாங்கள் வந்து தேசி புளியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அன்னாசியையும் வெட்டிட்டு உப்பு தண்ணியில் அதை போட்டு வச்சுருந்தா நல்லது. அப்புறம் இந்த வெட்டின பழங்களோட நாங்கள் வந்து கஜுவும் ப்ளம்ஸும் சேர்த்து அதோட பேரிச்சம்பழமும் போட்டு இறுதியாக தின்பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் பரிமாறத்துக்கு கொடுக்குறோம். நன்றி. இந்த பழக்கலவை தயாரித்தல் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இப்போ விநியோகத்துக்காக பழக்கலவைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பழக்கலவை தயாரித்தல் பணியில் திருமதி கோமதி மாஜகிருஷ்ணன் மாவட்ட விதாதா அலுவலர் அவர்கள்தான் வந்து எங்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்றைய விரிவுரையும் அவர்தான் எங்களுக்கு நிகழ்த்த இருக்கிறார். அவரோடு எங்களுடைய ஆசிரியர் வள மத்திய நிலையத்தின் முகாமையாளர் திருமதி முருகேசம்பிள்ளை அம்மா அவர்களும் இணைந்திருக்கின்றார். இவ்வேளையில் அவர்கள் எங்களால் ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட பழக்கலவையை ருசி பார்த்து அதன் சுவை எவ்வாறு இருக்கிறது என்பதை எங்களுக்கு அனுபவ ரீதியாக சொல்ல இருக்கிறோம். வீட்டில் பிள்ளைகள் சின்னாக்கள் பப்பாசி பழம் சாப்பிட மாட்டேன். அவைகளுக்கு நல்ல ஒரு மெதட் இது. இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேண்டி வச்சு அதையும் மேலே போட்டு கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுவேன். எங்களை விட்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன், மகன் பப்பாப்பழம் சாப்பிடுவேன். இப்படி செய்து போட்டு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் இந்த பழக்கலவையை சுவை பார்க்க இருக்கிறார்கள். நல்லா இருக்கு. மணியா இருக்கா எல்லாத்தையும் நல்லா இருக்கும். பிடிச்சாதான் சாப்பிடுங்க. நன்றி.